நிறுவனத்துடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட், அதாவது மாஸ் அப்படிங்கிற இளம் ஆண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இது அவங்கள எப்படி பெண்களுக்கான ஒரு தோழமை மிக்க வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக அவங்க எப்படி இருக்க முடியும் இந்த சமூகத்துல அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு நிறைய தெளிவுகளை எடுத்து கொடுத்து அவங்களுடைய மனதுல ஒரு நல்ல நிறைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இது முதன் முறையா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 சிறுவர்கள், பாய்ஸ், பல கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தும் மற்ற இந்த ஸ்கூல்ஸ்லேருந்தும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே அந்த மேல் அலைஷிப் பிளெட்ஜ் அப்படிங்கிற தான் எப்படி ஒரு நல்ல ஆண்மகனாக பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, பெண்களை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில தூக்கி எடுத்து போகக்கூடிய ஒரு ஆணா எப்படி அவங்க வரப்போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கு. சீஃப் கெஸ்டா மிஸ்டர் ஆனந்த் மோகன் ராம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மிஸ்டர் கூப்பர் வந்து இங்க கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா மேல் அலைஷிப் கிளப் அப்படிங்கிற ஒரு மிக புதிய ஒரு முயற்சி இந்த நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு தொடங்க இருக்கு. இது மூலமா இந்த சிறுவர்களுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சின்ன பையனா, ஒரு இளைஞனா, பிற்காலத்துல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இடத்துலயுமே ஒரு நல்ல தலைவனா இருக்கக்கூடிய அந்த வழி பாதைய இன்னைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நாங்க காமிச்சிருக்கோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையா நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. எந்த மாதிரியான பயிற்சி கொடுப்பீங்க? இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. இது நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல ஒரு அதிக அளவுல இது வந்து இப்ப நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவிலேயே கர்நாடகாலையும் இது துவங்குறதா இருக்கும். நாங்க பாண்டிச்சேரியிலையும் புதுவையிலுமே இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க? மாணவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் இருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அந்த ஆணுக்கு வந்து தான் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்துட்டு பெண்களையுமே அந்த முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வரணும்னா முதல்ல அந்த ஆண்மகனுக்கு வந்து கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அதையும் தவிர ஒரு ஜெண்டர் சாம்பியன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எப்படி பெண்களை வந்து ஒரு சரியான நிலையில நடத்த, ஒரு பாலின வன்கொடுமைகளோ இல்லை ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு எதிரான சில விஷயங்களோ நடக்காம இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல சமூகத்தை எப்படி வந்து இந்த சிறுவர்கள் வந்து பிற்காலத்து இளைஞர்களா மாறி அதுக்கும் அப்புறமா அவங்க வந்து வேலை சூழல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலையில எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பல பயிற்சிகள் இங்கே முதல் எடிஷன்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா, இந்த ஒரு ஐடியாவுக்கு வந்து எந்த அளவுல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு ரிசர்ச்சை பண்ணி அந்த முதல் எடிஷன் நடந்தது. அதுல எங்களுக்கு தெரிய வந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த மேல் அலைஷிப் கிளப் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு கூட்டு முயற்சி வந்து ஒரு பள்ளிக்கூடத்துலயும் நம்ம செஞ்சோம்னாக்க அதை சுத்தி அந்த இளைஞர்களால பல விஷயங்களை செய்ய முடியும், பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க எடுக்க முடியும். அது மூலமா தன்னை பத்தி அவங்க பெருமையா ஒரு ரோல் மாடலா அவங்க பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தர முடியும். இன்னைக்கு வந்து சிறுவர்கள் இளைஞர்கள் வந்து யாரை வந்து ஒரு முன்னோடியா நினைக்கிறாங்க அப்படின்னா, பல பேர் வந்து ஒரு திரையில இருக்கக்கூடியவங்களோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களோ இவங்களை முன்னோடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏத்த மாதிரி அவங்க தங்களையே ஒரு முன்னோடியா நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்களை கூட்டு போகிற ஒரு முயற்சி தான் இந்த மேல் அலைஷிப் கிளப். இந்த கிளப் நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தப்படுமா? நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப மேன்மையாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து எங்களோட கைகோர்த்திருக்கு இதுக்கு. அந்த நிறுவனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது முயற்சி மட்டும் இல்லாம
வருடம் எங்க நிறுவனம், அதாவது அவதார் குரூப், அவதார் குழுமம்ங்கிற எங்களுடைய குழுமம் வந்து அங்க இருக்கக்கூடிய இதே போல மேல் அலைஸை வந்து அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க என்ன அந்த ஒரு நிறுவனத்துல செஞ்சிருக்காங்கிறத பத்தி நிறைய விஷயங்களை நாங்க மீடியாவுக்கு கொடுத்துருக்கோம். பயிற்சி எப்போ எங்க நடக்கும்? நேரம் போக அதே பள்ளியுடைய ஒரு இதுலயே பிரமிசஸ்லயே இந்த நம்மளுடைய இந்த மேல் ஆலைஷிப்புக்கு உண்டான இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மித்ர அப்படிங்கிற பேர்ல, அதாவது மென் இம்பாக்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கூல்ஸ்லயே இது வரைக்கும் எத்தனை பள்ளிகள் பங்கேற்கிறாங்க? இது வரைக்கும் 30 பள்ளிகள் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் புதுவையிலையும் சேர்ந்து.